அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம் ரெசிஸ்டன்சஸ் ரிலேட்டடாக ஒரு ப்ராப்ளம் ஒன்று பார்த்துடலாம். வழக்கமாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு சர்க்யூட் டயக்ராம் கொடுத்து அதிலிருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஒரு சர்க்யூட்டை டெவலப் பண்ணிவிட்டு அதில் என்ன கேட்டிருக்கிறாங்களோ அந்த பேராமீட்டருக்கு நம்ம சால்வ் பண்ணணும். இப்போ நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். தி டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ சர்க்யூட் நீடட் இஸ் 7.5 ஓம். ஒரு சர்க்யூட்டுடைய டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அது 7.5 ஓம். அதன் பிறகு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தி சர்க்யூட் கன்சிஸ்ட் ஆஃப் 3 ஓம் அண்டு 5 ஓம் ரெசிஸ்டர்ஸ் இன் சீரீஸ். அப்போது 3 ஓம் ரெசிஸ்டரும் 5 ஓம் ரெசிஸ்டரும் சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதன் பிறகு என்ன கேட்குறாங்க அப்படின்னா, கம்ப்யூட் தி வேல்யூ ஆஃப் தி ரெசிஸ்டர் தட் ஹேஸ் டு பி யூஸ்ட் இன் பேரலல் வித் 5 ஓம் ரெசிஸ்டர் டு மேக் தி ரெக்வயர்டு டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் பிகம் 7.5 ஓம். அப்போது 3ம் 5ம் சீரீஸாக கனெக்ட் ஆகிருக்கு. இந்த 5 ஓம் ரெசிஸ்டரில் என்ன ரெசிஸ்டர் வேல்யூவை பேரலாக கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் 7.5 ஓம் வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம கிவன் டேட்டாவை முதல்ல கிளியராக எழுதிடுவோம். ஸோ இதுக்கு சொல்யூஷன் போட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்குறாங்க, டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆர்டி அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஆர்டிங்கிறது டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி சர்க்யூட். அது என்ன கொடுத்துருக்குறாங்க, 7.5 ஓம்ஸ். அடுத்து என்ன கொடுத்துருக்குறாங்க, சர்க்யூட் கன்சிஸ்ட் ஆஃப் 3 அண்டு 5 ஓம் ரெசிஸ்டர்ஸ் இன் சீரீஸ். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதை ஒரு சர்க்யூட்டாக ட்ரா பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் என்ன ரெசிஸ்டர் 3 ஓம், அப்புறம் என்ன சொல்லியிருக்கிறாங்க, 5 ஓம் ரெசிஸ்டர் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது என்னது 3 ஓம், இந்த ரெசிஸ்டர் 5 ஓம். டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 7.5. அதுக்கப்புறம் என்னது, கம்ப்யூட் தி வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டர் தட் ஹேஸ் டு பி யூஸ்ட் இன் பேரலல் வித் 5 ஓம். ஸோ அப்போ 5 ஓம் ரெசிஸ்டருக்கு பேரலாக ஒரு ரெசிஸ்டர்ஸ் கனெக்ட் பண்ணிவிட்டு அதோட வேல்யூ என்ன அப்படின்றத கண்டுபிடிங்க. என்ன வேல்யூ இங்கே கனெக்ட் பண்ணால் டோட்டல் வேல்யூ 7.5 ஓம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ இந்த வேல்யூ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அன்னோன் வேல்யூ. ஸோ இது என்னது எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். வேல்யூ நமக்கு தெரியாது இல்லையா, அதனால் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். ஆர்டிங்கிறது டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு நேம் கொடுப்போம். இது ரெசிஸ்டன்ஸ் R1, இது R2, இது R3 அப்படின்னு நேம் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதை இப்போ நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ ஆர்டிங்கிறது 7.5, R1ங்கிறது என்னப்பா வேல்யூ 3 ஓம், அதே மாதிரி R2ங்கிறது 5 ஓம்ஸ், R3ங்கிறது அன்னோன் வேல்யூ எக்ஸ் ஓம். ஓகேவா, இந்த மாதிரி எழுதிக்கோங்க. எழுதிட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மக்கிட்ட டோட்டல் வேல்யூ இருக்குது. இந்த பேரலலுக்கு என்ன ஆன்சருங்கிறத முதல்ல கண்டுபிடிச்சிக்கலாம். R3யும் R2வும் பேரலாக இருக்கா, இது ரெண்டும் பேரலல் காம்பினேஷன் தானே, இந்த ரெண்டு ரெசிஸ்டரும். அப்போ இதுக்கு பேரலல் வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா அது RP அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ RP என்னது 5 ஓம் இன் பேரலல் வித்து R2 இன் பேரலல் வித் R3. அதில் R2 உடைய வேல்யூ 5 ஓம், R3 உடைய வேல்யூ நமக்கு தெரியாது, எக்ஸ் ஓம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், R2 பேரலல் R3 கண்டுபிடிப்போம். ஓகேவா, எழுதிக்கோங்க. அப்போ RP ஈக்குவல் டு என்னது, R பேரலல் இஸ் ஈக்குவல் டு R2 பேரலல் R3. R2 வேல்யூ என்ன 5, R3 வேல்யூ என்ன அன்னோன் வேல்யூ, அப்போ எக்ஸு. அப்போ 5 பேரலல் எக்ஸ் போட்டிங்க அப்படின்னா என்ன வரும், பேரலல் காம்பினேஷனுக்கு R2 பேரலல் R3க்கு ஃபார்முலா என்னது, R2 இன்ட்டு R3 டிவைடட் பை R2 ப்ளஸ் R3. அப்போ நம்மக்கிட்ட R2க்கு பதிலாக 5 இருக்குது, R3க்கு பதிலாக எக்ஸ் இருக்குது. அப்போ ஆன்சர் என்னது 5 இன்ட்டு எக்ஸ் டிவைடட் பை 5 ப்ளஸ் எக்ஸ். இதுதான் என்னது RPயுடைய வேல்யூ. இந்த RPயுடைய வேல்யூ என்னது 5 இன்ட்டு எக்ஸ் டிவைடட் பை 5 ப்ளஸ் எக்ஸ். நம்மக்கிட்ட டோட்டல் வேல்யூ இருக்குது RT. RT ஈக்குவல் டு என்னது R1 ப்ளஸ்
இந்த டோட்டல் வேல்யூவை கூட்டினா ஆர்பி இருக்குதா. ஸோ அப்போ R1 + RP தான் வந்து என்னது RT. அப்போது நமக்கு என்ன தெரியும், we know that total resistance RT equal to இந்த R1 வேல்யூ ப்ளஸ் RP கண்டுபிடிச்சிருக்கிறோம்ல parallel வேல்யூ, அந்த வேல்யூ. நம்மக்கிட்ட என்னென்ன ஆன்சர் இருக்குது, RTனா 7.5ன்னு நம்மக்கிட்ட இருக்குது. R1னா என்னது 3 ohms ப்ளஸ் RPனா என்னது 5x டிவைடட் பை 5 + x. இப்போ இந்த 3 இந்த சைடு கொண்டு வந்துட்டிங்கன்னா என்னாகும், 7.5 - 3, 7.5 - 3 is equal to 5x divided by 5 + x. 7.5 - 3 எவ்வளவு, 4.5 equal to 5x divided by 5 + x. இப்போ இந்த டினாமினேட்டர் இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா என்னாகும், மல்டிப்ளை ஆகிடுமா. ஸோ அப்போ 4.5 × 5 + x is equal to 5x. இப்போ இந்த டேர்மை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுங்க. 4.5 × 5 எவ்வளவு, 22.5. ஸோ அப்போ 22.5 + 4.5x is equal to 5x. கரெக்டுங்களா. இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த எக்ஸ் டேர்மை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிட்டிங்கன்னா என்ன வரும், 22.5 is equal to 5x - 4.5x. ஸோ அப்போ ஆன்சர் என்ன, 22.5 is equal to 0.5x. அப்போ உங்களுக்கு எக்ஸ் வேல்யூ என்ன வரும், 22.5 divided by 0.5 which is equal to, கால்குலேட்டரில் போட்டிங்கன்னா என்ன ஆன்சர் வருது, 45 ohms. அப்போ எக்ஸுடைய வேல்யூ வந்து என்னது 45 ohms. அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் எக்ஸுடைய வேல்யூ வந்து 45 which is equal to என்னது R3ன்னு நம்ம சர்க்யூட் டயக்ராமில் எடுத்திருக்கோம். இந்த 45 ஓமை நீங்கள் பேரலாக கனெக்ட் பண்ணிங்கன்னா நமக்கு டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன கிடைக்கும், 7.5 ohm வந்து கிடைக்கும். இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கிற R3 வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னது 45 ohms. இப்போ நம்ம ஆன்சர் கரெக்டாங்கிறத செக் பண்ணிடலாமா. 5 × 3 என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்கள். அந்த ஆன்சரையும் இந்த 3 ஓமையும் ஆட் பண்ணணும். அதாவது R1 ப்ளஸ் இந்த R parallel. முன்னாடி எக்ஸ் அப்படின்னு வச்சுட்டு இங்கே நம்ம கால்குலேட் பண்ணியிருந்தோம். இப்போ எக்ஸ் வந்து 45ன்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இங்கே R parallel இருக்குல்ல, R parallel வந்து என்னது 5 × x டிவைடட் பை 5 + xன்னு இருக்கா. அந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக 45 வந்து சப்ஸ்டியூட் பண்ணிவிடுங்க. அப்படி சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும், 5 × 45 டிவைடட் பை 5 + 45 which is equal to 225 divided by 50. கால்குலேட் பண்ண ஆன்சர் என்ன வரும், RP equal to 4.5 ohms. கால்குலேட்டரில் ஒரு தடவை போட்டு செக் பண்ணிவிடுங்க. RP equal to 4.5 ohm. நம்ம சர்க்யூட் டயக்ராமில் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்னது, R total equal to R1 வேல்யூ ப்ளஸ் R parallel வேல்யூ. R1 வேல்யூ என்னது நம்மக்கிட்ட இருக்குது 3, R parallel வேல்யூ என்ன இருக்குது 4.5. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும், 7.5 ohms வந்து கிடைக்கும். ஏற்கனவே சம்மில் என்ன கொடுத்துருக்குறாங்க, டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 7.5ன்னு கொடுத்துருக்குறாங்க. நம்ம கால்குலேட் பண்ணதில் என்ன வந்துடுச்சு, நமக்கு 7.5 வந்து வந்துடுச்சு. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து கரெக்ட். ரொம்ப சிம்பிளான சம் தான் அது. ஓகேங்களா. எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.